ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி, மீன லக்னத்திற்கு 10 நாட்களுக்கான தினப்பலனை இந்த பகுதியில் பார்க்க இருக்கோம். ஆகஸ்ட் 29 முதல் செப்டம்பர் 7ஆம் தேதி வரை. முதல் நாள் ஆகஸ்ட் 29 வெள்ளிக்கிழமை, 8ஆம் இடத்துல சந்திரன். இதுதான் உண்மையான சந்திராஷ்டமம். ராகு நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம். நண்பகல் 11:37க்கு மேலே விசாக நட்சத்திரம். இந்த 2 நாட்களுமே கொஞ்சம் புது காரியங்களில் கவனமாக இருங்க, ஹெல்த்தில் கவனமாக இருங்க, சண்டை சச்சரவு உறவு வகையில் பகை ஏற்படுறதுலையும் கவனமாக இருங்க. முடிந்த அளை புது காரியங்களை தவிர்த்துக்கிட்டாலே, நமக்கு ரொட்டீன் ஒர்க்கை பயன்படுத்திக்கிட்டு இருந்தாலே, அதிகமான ஒரு ஈடுபாட்டை குறைச்சிக்கிட்டாலே நமக்கு நல்லது பண்ணும். இந்த விசாக நட்சத்திரம் ஆகஸ்ட் 30ஆம் தேதி சனிக்கிழமை மதியம் 2:36 வரைக்கும் இருக்குது. அதற்கு மேலே அனுஷ நட்சத்திரம். நமக்கு 9ஆம் வீட்டில் விருச்சிக ராசியில் சந்திரன் சனியினுடைய நட்சத்திரத்தில் அனுஷத்தில் போகிறாரு. லக்னத்தில் இருக்கிற சனி உத்திரட்டாதியில் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கார். இந்த சனி புதனுடைய உப நட்சத்திரத்தில் இருக்கார். அதனால் பூர்வீகம் சம்மந்தப்பட்ட காரியங்கள், மேல் படிப்பு சம்மந்தப்பட்ட காரியங்கள், பிற நபர்களின் பழக்க வழக்கங்கள், அதாவது நெருங்கி பழகக்கூடிய அமைப்பு, பிடித்தமான நபர்களோடு சந்தோஷமாக இருத்தல், குழந்தைகளோடு மகிழ்ச்சியாக இருத்தல், என்டர்டெயின்மெண்ட், என்ஜாய்மெண்ட், கலைகள், கமிஷன் வகை தொழில்கள், ஐடி லைனு, இது எல்லாத்துக்குமே சிறப்பான நாளாக அமைகிறது. மறுநாள் ஆகஸ்ட் 31 ஞாயிற்றுக்கிழமை மாலை 5:26 வரைக்கும் இந்த அனுஷ நட்சத்திரம் இருக்குது. அதுக்கப்புறம் கேட்டை நட்சத்திரம் தொடங்குகிறது. நம்முடைய லக்னத்திற்கு 6ஆம் வீட்டில் போயிடுறார் புதன். கடகராசியில் இருந்தவர் சிம்மராசிக்கு போயிடுறாரு. கேதுனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். கேதுவும் 6ல் இருக்காங்க. வேலைக்கு நல்லாயிருக்கும், பணவரவு, தொழில் பலம் கை கொடுக்கும். எஜுகேஷன் சம்மந்தப்பட்டது, மருத்துவம் சம்மந்தப்பட்டது, ஸ்டேஷனரி சம்மந்தப்பட்டது, ப்ளம்பிங் ஒர்க்கு, ஒயரிங் ஒர்க்கு, இது மாதிரி அமைப்புகள் உள்ள அமைப்புகளுக்கெல்லாம் நல்லா இருக்கும். மற்றும் கடன் எதிர்பார்க்குற இடத்துல கடன் கிடைக்கும். வீடு கட்டுற இடத்துக்கு சாதகமாக இருக்கும். வாகனம் வாங்கிறது, இது எல்லாத்துக்குமே சாதகத்தை கொடுக்கும். செப்டம்பர் 1ஆம் தேதி திங்கட்கிழமை இரவு 7:54 வரைக்கும் இந்த பலனை எடுத்துக்கலாம் நீங்கள். அதனால் இதை லக்னத்துக்கு 6ஆம் வீட்டில் புதன் 6ஆம் வீட்டில் இருக்கிற கேது மாதிரியே செயல்படுறாரு. நல்ல தொழில் பலத்தை கொடுக்கக்கூடிய நாளாக எடுத்துக்கலாம். இரவு 7:54க்கு மேலே கேதுனுடைய மூல நட்சத்திரம் தொடங்குகிறது. நம்ம லக்னத்துக்கு 10ஆம் வீடான தனுசு ராசியில் சந்திரன் மூல நட்சத்திரத்தில் பிரவேசிக்கிறார். செவ்வாய்க்கிழமை மறுநாள் செப்டம்பர் 2ஆம் தேதி இந்த கேதுனுடைய பலனை அனுபவிக்க இருக்கும். இப்போ கேது 6ஆம் வீட்டில் சுக்கிரனுடைய நட்சத்திரத்திலையும் புதனுடைய உப நட்சத்திரத்திலையும் இருக்கிறனால இன்றைக்கி வீட்டு லோனு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மற்றும் உற்பத்தி சார்ந்த தொழில்கள், உணவு தொழில், உடை தொழில், மருந்து தொழில், இது எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஏதோ ஒரு வகையில் நமக்கு அதிகப்படியான வேலை வாய்ப்புகள், கூடுதல் வேலை வாய்ப்புகளை கொடுக்கும். ஒரு கடன் கேட்குற இடத்துல கூட 2 இடத்துல வாங்குற மாதிரி அமையும். ஒரு நல்ல அமைப்பு தான் இது, பயன்படுத்தி கொள்ளலாம். ஹெல்த்தில் கொஞ்சம் கவனம் தேவை. 6ஆம் இடத்துல நமக்கு 6ஆம் இடத்துல கேது அப்படிங்கும்போது சுக்கிரனை போல செயல்படுகிறார். இந்த சுக்கிரன் அப்படிங்கிறது நமக்கு அஷ்டமாதிபதி அல்லவா. அதனால் ஏற்கனவே சுகர் இருக்கிறவங்க மற்றும் தைராய்டு போன்ற சுரப்பிகள் சம்மந்தப்பட்ட, நீர் சம்மந்தப்பட்ட உபாதைகள் இருக்கவங்கெல்லாம் கொஞ்சம் ஹெல்த்தை கவனமாக பார்த்துக்கணும். செப்டம்பர் 3ஆம் தேதி புதன்கிழமை பூராட நட்சத்திரம், சுக்கிரனுடைய நட்சத்திரம். சுக்கிரன் இருக்கிறது சனியினுடைய வீட்டில், 5ஆம் வீட்டில், சனியினுடைய நட்சத்திரத்தில், குருவனுடைய உப நட்சத்திரத்தில். அதனால் இன்றைக்கி வழக்குகள், நோய், உபாதைகள், எதிரிகள் தொல்லை, இதிலிருந்தெல்லாம் விடுதலை கிடைக்கும். நல்ல நாளாக அமைகிறது. மற்றும் நமக்கு குழந்தைகளோட மகிழ்ச்சியாக இருத்தல், சிறப்பாக நம்ம செயல்படக்கூடிய அமைப்பு. சுக்கிரனுக்கும் சனிக்கும் லக்னத்திலிருந்து 5ஆம் இடத்துக்கு ஒரு தொடர்பு ஏற்படுகிறது. அதனால் இன்பமாக பொழுதுபோக்குதல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். செப்டம்பர் 4ஆம் தேதி வியாழக்கிழமை உத்திராட நட்சத்திரம். நமக்கு லாபஸ்தானமான மகர ராசியில் சந்திரன் உத்திராடத்தில் போகிறாரு. சூரியனுடைய பலனை இன்றைக்கி நம்ம அனுபவிக்க இருக்கோம்.
6ஆம் வீட்டில் சிம்மராசியில் சுக்கிரனுடைய நட்சத்திரத்திலையும் செவ்வாயினுடைய உபநட்சத்திரத்திலையும் சூரியன் இருக்கிறதுனால இன்றைக்கி நல்ல பலன்களை கொடுக்கும். ஆனாலும் கொஞ்சம் வேலை உழைப்பு கடினமாக இருக்கும். ஒரு சில பேருக்கு வேலை சார்ந்த வகையில் ஒரு பிடித்தம் இல்லாமல் போகும். நம்ம இந்த வேலை வேண்டாம், வேறு வேலை பார்த்துக்கலாம் அப்படின்னு போகிற அளவுக்கு அது வேலை செய்யும். எப்படி இருந்தாலும் இந்த சூரியன் என்பது நம்முடைய லக்னத்திற்கு ஓரளவுக்கு தைரியத்தை கொடுக்குறவர், வேலை வாய்ப்பை பெருக்கிறவர். அதனால் இந்த நட்சத்திரத்தில் நம்மளுடைய ரொட்டீன் ஒர்க்கு நல்லபடியாக இன்வால்வ் ஆனீங்கன்னா நல்ல டெவலப் கிடைக்கும். செப்டம்பர் 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை திருவோண நட்சத்திரம், சந்திரனுடைய நட்சத்திரம். மகிழ்ச்சி, நண்பர்கள், மூத்த சகோதர வகை, பூர்வீக சம்பந்தப்பட்டது, சொந்த பந்தங்கள் அனைத்திலையும் உல்லாசமாக மகிழ்ச்சியாக இருக்கக்கூடியது. அதே மாதிரி திருமண காரியங்கள், குழந்தை பிறப்பு, வீட்டில் சுபகாரியங்கள் அனைத்துக்குமே நல்லாயிருக்கும். செப்டம்பர் 6ஆம் தேதி சனிக்கிழமை அவிட்டம் நட்சத்திரம். நமக்கு 12ஆம் இடத்துல சந்திரன் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறார். இப்போ செவ்வாய் பலமாக தான் இருக்கார். அதனால் இன்றைக்கி நமக்கு ஒரு நபர் நம்மளை எங்கேயாவது கோயிலுக்கு கூப்பிட்டு போகிறது, கணவன் மனைவி சேர்ந்து போகிறது, அல்லது பிரியப்பட்டவர்களோடு சந்தோஷமாக போகிறது, இதெல்லாமே இன்றைக்கி நல்லா இருக்குது. கமிஷன் வகை தொழில்கள் நல்லாயிருக்கு, மேல் படிப்புகள் நல்லாயிருக்கு, வெளிநாட்டு தொடர்புகள் நல்லாயிருக்கு. கன்ஸ்ட்ரக்ஷன் லைனில், ஆர்கிடெக்ட் லைனில் ரொம்ப ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி சிறப்பை கொடுக்கும். செப்டம்பர் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சதய நட்சத்திரம். நமக்கு விரைய ராசியில் சந்திரன், 12ஆம் இடத்துல சந்திரன் ராகுவை போல செயல்படுகிறார். இப்போ ராகு குருவனுடைய நட்சத்திரத்திலையும் புதனுடைய உபநட்சத்திரத்திலையும் செயல்பட்டதுனால இன்றைக்கி சில பேருக்கு மூலதனம் போட வேண்டியிருக்கும். வீடு கட்டுறவங்களுக்கு அதிகமான திடீர் இன்வெஸ்ட்மெண்ட் போட வேண்டியிருக்கும். ஒரு சிலர் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, வாகனம் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, வீட்டுக்கு தேவையான பொருட்கள் செலவு பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுவோம். வெளிநாட்டு வேலை சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் எல்லாம் நல்லா இருக்குது. ஆனாலும் கூட 12ல் இருக்கிற ராகு, 4ஆம் இடத்துல இருக்கிற குரு என்பது உறவுகளுக்கு சாதகமான பாவம் அல்ல. மன மகிழ்ச்சிக்கும் சார்ந்த உறவுகளுக்கும் அது திருப்தியை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் அல்ல. அதனால் இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதீதமான விருப்பங்களை நாம் எதிர்பார்த்துக்கிட்டு ஒருத்தரோட பழகிறது, அந்த விருப்பங்களை நாம் லிமிட் பண்ணிக்கணும், ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கணும். ரொட்டீன் ஒர்க்குக்கு பாதிப்பு இல்லை, தொழிலுக்கு பாதிப்பு இல்லை. லக்னது ரீதியாக நமக்கு என்ன துன்பம் அப்படின்னா, நம்மளை நாமளே வருத்திக்கிறது. நாம் இவ்வளவு டெடிக்கேட்டடாக இருந்தோம், அவங்க ஏன் நம்மளை மதிக்கலை அப்படின்னு நம்மளை நாமளே வருத்திக்கிறது. ஸோ இதையெல்லாம் நீங்கள் உங்களுடைய 5ஆம் இடம் கிரகம் என்று சொல்லக்கூடிய பூசம் அனுசம் என்று சொல்லக்கூடிய சனியினுடைய நட்சத்திரம் சார்ந்த பலன்களை ஆக்டிவேட் பண்ணணும். அதாவது 5, 9, 1 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம தெய்வ வழிபாடு, கலைகளில் ஈடுபாடு, உறவுகளில் ஈடுபாடு, சகிப்புத்தன்மை, மெடிடேஷன் இதெல்லாம் பயன்படுத்தி நீங்கள் இது போன்ற 4ஆம் இடத்துல 12ஆம் இடத்துல இருக்கிற குரு ராகுனுடைய கெடுபலன்களிலிருந்து விடுதலை அடையலாம் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.